வெல்கம் பேக் ஆல் ஆஃப் யூ. ப்ரீவியஸ் டாபிக்ல ஐஎம்ஏ ஆப்ல போஸ்ட்மேன் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் அண்ட் இஎம்ஓ எப்படி டெலிவரி பண்றாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த டாபிக்ல போஸ்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட்மேன் ரிட்டர்ன்ஸை எப்படி கன்ஃபார்ம் பண்ண போறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, போஸ்ட்மேன் டெலிவரி கொடுத்த ஆர்டிகளோட ஸ்டேட்டஸை மாடிஃபை பண்ண முடியாது. அதாவது போஸ்ட்மேன் ஒரு ஆர்டிகலை டெலிவரி கொடுத்தாருன்னா தட் இஸ் ஃபைனல். ஏன்னா ஐஎம்ஏ ஆப் வந்து லைவாவே சர்வர்ல கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம லாட்டிடியூட் லாங்கிடியூட் கேப்சர் பண்ணி ஆர்டிகல் டெலிவரி பண்றதால அதுல எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. அப்போ எதெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா, சூப்பர்வைசரால ரிட்டர்ன் ரிமார்க் இருக்கு பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போஸ்ட்மேன் ஒரு ஆர்டிகலை டோர் லாக்டு எடுத்துட்டாரு, அதை வந்து ரிட்டர்ன் டு சென்டர் அப்படின்னு மாத்தலாம். அல்லது ரீடைரக்ஷன் எடுத்திருக்காரு, அதை வந்து இன்சஃபிஷியன்ட் அட்ரஸ் அப்படின்னு மார்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் ரிமார்க்ஸ்க்கு மட்டுமே தான் மாடிஃபை பண்ண முடியுமே தவிர டெலிவர்ட் ஆர்டிகல்ஸ்க்கு மாடிஃபை பண்ண முடியாது. அது கூட போஸ்டல் அசிஸ்டன்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த மாடிஃபிகேஷன் கூட இஸ் நாட் பாசிபிள். இப்போ நான் டெலிவரி பிஏவா லாகின் பண்ணியிருக்கேன். அதுல அதர்ஸ், போஸ்ட்மேன் அண்ட் டெலிவரி மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்றேன். அதுல ஆர்டிகிளை காலையில எங்க இன்வாய்ஸ் பண்ணணும் அதே இடமான டெலிவரி ஆபரேஷன்ஸ்குள்ள போறேன். இப்போ இதுல பாருங்க, டேக் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கா. டேக் ரிட்டர்ன்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க. அதுல போஸ்ட்மேன் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் அது ரெண்டு ரேடியோ பட்டன் செட் பண்ணிட்டு பேட்ச் பீட்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஃபெட்ச். இப்போ கீழே பாருங்க, பெண்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன், பெண்டிங் ஃபார் ரிட்டர்ன்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் அதுல பெண்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்றேன். இந்த பெண்டிங் ஃபார் ரிட்டர்ன்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னா, போஸ்ட்மேனோட அந்த மொபைல் ஆப் ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னாலோ, இல்ல போன் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னாலோ பிஏவை இங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் பெண்டிங் ஃபார் ரிட்டர்ன்ஸ். ஆனா இங்க நான் வந்து பெண்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்றேன். கன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணோட கீழே பாருங்க ஒரு ஆர்டிகல் காட்டுது. இது போஸ்ட்மேன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஆர்டிகல். டெலிவரி ஆர்டிகல்ஸ்க்கு நம்ம எதுவுமே ரிட்டர்ன்ஸ் எடுக்க தேவையில்லை, அதை மாடிஃபையும் பண்ண முடியாது. அதனால கிளிக் கன்ஃபார்ம் ரிமார்க்ஸ். இப்போ பாருங்க, உங்களோட ரிட்டர்ன்ஸ் இஸ் கன்ஃபார்ம்டு சக்சஸ்ஃபுல்லி. அடுத்தது இஎம்ஓ ரிட்டர்ன்ஸ். அதை எங்க அதே ஸ்கிரீன்ல அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ரேடியோ பட்டனை மாத்தி வைக்கிறது மூலமா. மேல பாருங்க, அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ்ல இருந்த ரேடியோ பட்டனை தூக்கி இஎம்ஓல வச்சு ஃபெட்ச் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா, பெண்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன்ல ஒரு இஎம்ஓ டோர் லாக்டு ரிமார்க்ஸோட கீழே காட்டுது பாருங்க. அதை கன்ஃபார்ம் ரிமார்க்ஸ் கொடுங்க. Remarks is confirmed successfully. So this is how we take returns for accountable articles as well as EMO. Postman returns confirmation order workflow பார்ப்போமா? Here it is. Thank you.